வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பெர்லிஸ் மாநிலம் கங்கார் அருகே புக்கெட் லாக்கியில் உள்ள வீரகாளியம்மன் ஆலயம் இடிக்கப்பட்டதற்கு சமூக அமைப்புகள் இந்து சங்கம் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஆலய பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதை விடுத்து இடித்து சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் என்று மாநில மஜ்லிஸ் பிம்பினான் இயக்கத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் பால்டிப் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது போன்ற உணர்வுபூர்வமான விவகாரங்களுக்கு வன்முறையை பயன்படுத்தாமல் அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இத்தகைய சம்பவங்கள் நாட்டின் அமைதி மற்றும் பல இன மக்களிடையே ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என்றும் 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு ஸ்லாங்கோரில் நடைபெற்ற ஆலய இடிப்பு சம்பவங்களை நினைவு கூடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு மாறாக பேரா மாநிலத்தில் பக்கத்தன் ஹரப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் கூட்டணி அரசின் கீழ் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு ஒழுங்கான முறையில் தீர்வு காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதுபோல பேரா அரசின் நடவடிக்கை முன்னுதாரணமாக வைத்து அதன் நடவடிக்கைகளை பெர்லிஸ் மாநிலம் மேற்கொள்ள வேண்டும் என்று பேரா இந்து சங்க தலைவர் பொன் சந்திரன் வலியுறுத்தினார். வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னாக்கா பெர்லிஸில் வந்து கோயில் வீரமாகாளியம்மன் புக்கெட் இலங்கை கங்காரில் வந்து ஆலயம் நடைபெற்றிருக்குது. இது வந்து பேரா மாநிலம் பார்த்திங்கன்னா இந்து சங்கம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்ச்சரை வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. மனுஷரை வந்து 3 இன மக்களும் பல இன மக்களும் சேர்ந்து வாழ்கிற இடம். இந்த மாதிரி ஆலய உடைப்புனாக்கா முறைப்படி அதை மீட்டிங் போட்டுட்டு அதை அரசாங்கம் வந்து முறைப்படி எடுத்து அதை கையாளணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். இது உதாரணம் பார்த்திங்கன்னா பேரா மாநிலத்தில் வந்து இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரா மாநில அரசாங்கம் முறையாக இந்து சங்கம் இந்து தர்ம மான்றம் அதுபோல் பல சமய இயக்கங்களாம் கூப்பிட்டு அரசாங்கம் வந்து ஒரு டயலாக் செக்ஷனை வச்சு வெற்றிகரமாக எதாக இருந்தாலும் அரசாங்கம் முடிவுப்படி அழகாக செய்கிறோம். இதை வந்து பெர்லிஸ் மாநிலமும் இதை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக சட்டப்பூர்வ அனுமதியின்றி செயல்படும் ஆலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் பேரா மாநில அரசு உயர்ந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். சட்டத்தை மதிக்கும் வகையிலும் அனைத்து தரப்பினர்களும் சாதகமான தீர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பேரா மாநில அரசு குறிப்பாக அதன் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் மேற்கொண்டு வரும் அணுகுமுறை பாராட்டுக்குரியது என்றும் சந்திரன் சொன்னார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.